अल्लाह अकबर अल्लाह अकबर अल्लाह अकबर अकबर अशहदु अन ला इलाहा इल्लल्लाह अशहदु अन ला इलाहा अशहदु अन्ना मुहम्मदर रसूलुल्लाह अशहदु अन्ना मुहम्मदर रसूलुल्लाह हैय्या अलस्सलाह हैय्या अलस्सलाह हैय्या अलल फलाह हैय्या अलल फलाह अल्लाह अकबर अल्लाह अकबर ला इलाहा इल्लल्लाह अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहू वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना
غير المغضوب عليهم ولا الضالين. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخشى إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. इसका तर्जुमा इस आयत का कि अल्लाह की मसाजिद तो वही बात करता है. இவ்வசனத்தின் பொருள், அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகைகளை நிலைநாட்டி ஜக்காத் கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவர் மட்டுமே அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பர். இத்தகையவர்களே விரைவில் வெற்றி பெறக்கூடியவர்கள். இன்று அல்லாஹ்வின் அருளால் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா என்று அழைக்கப்படும் இந்த மாநிலத்தில் ஜமாத்தே அஹ்மதியா தன் பள்ளிவாசலை கட்டுவதற்கான நல்வாய்ப்பு பெற்றுள்ளது. இங்கு உங்களுள் சில குடும்பங்கள் வந்து குடியேறி 40-50 வருடங்கள் ஆகிவிட்டன. 25 முதல் 30 வருடம் வரை இங்கு வசிப்பவர்கள் பெரும் எண்ணிக்கையில் உள்ளனர். ஆனால் பள்ளிவாசல் கட்டுவதற்கான நற்பாக்கியம் உங்களுக்கு இப்போதுதான் கிடைக்கிறது. இங்கு ஜமாத் சென்டர் இருந்தது, தொழுவதற்கான ஒரு ஹாலும் மிஷன் ஹவுஸும் இருந்தது. இதன் காரணமாகவே முறைப்படி பள்ளிவாசல் கட்டுவதன் பக்கம் கவனம் குறைவாக இருந்தது. ஓரளவு மக்களின் இயல்பின்படியும் ஓரிடத்தில் ஜமாத் மக்கள் யாவரும் ஒன்று கூடும் தேவையை பூர்த்தி செய்யும் விதத்திலும் ஏற்பாடுகள் இருந்தன. ஆனால் பள்ளிவாசலுக்கென்று தனிச்சிறப்பு உண்டு. பள்ளிவாசலின் மினாரா மற்றும் அதன் குவி மாடம், அதன் கட்டிட வடிவம் ஆகியவற்றின் தாக்கம் ஜமாத் மக்கள் மீதும் ஏற்படுகிறது, சுற்றியுள்ள மக்களின் மீதும் ஏற்படுகிறது, அந்நியர்கள் மீதும் அதன் தாக்கம் ஏற்படுகிறது. இதன் மூலம் இஸ்லாத்தை அறிமுகம் செய்வதற்கான புதிய புதிய வழிகள் திறக்கின்றன. தப்லீகிற்கான புதிய வழிகள் பல பிறக்கின்றன. இதன் காரணமாகவே ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசல்கள் கட்டுவதன் பால் அதிகம் கவனமூட்டியுள்ளார்கள். இவ்வாறு ஜமாத்தில் ஒற்றுமை நிலை பெறுவதுடன் தப்லீகிலும் விரிவாக்கம் ஏற்படுகிறது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எளிய மற்றும் சிறிய பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் கட்டுவது அவசியமாகும் என்று கூறினார்கள். நாம் இவ்வளவு பெரிய பள்ளிவாசல்களை ஏன் கட்டுகிறோம் என்ற கேள்வி சிலருடைய எண்ணங்களில் உருவாகலாம். சில ஜமாத்துகள் பள்ளிவாசல் கட்டுவதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கின்றன. சில ஜமாத்துகளில் பள்ளிவாசல் கட்டுவதற்கான வசதி வாய்ப்புகள் முழுமையாக இல்லை. இதனால் மேலிடத்தின் சார்பாக தொகை வழங்கப்படுகிறது. சின்ன பள்ளிவாசல்கள் கட்டினால் அந்த தொகையில் இன்னும் அதிக எண்ணிக்கையில் பள்ளிவாசல்கள் கட்டலாம் என்ற எண்ணம் சிலருக்கு தோன்றுகிறது. ஆனால் ஓர் அடிப்படை கோட்பாட்டை நாம் நம் கண் முன்னால் நிறுத்தினால் இவ்வாறான கேள்விகள் எழ வாய்ப்பே இல்லை. அது இன்னமல் ஆமாலு பின் நிய்யாத் என்பதே அந்த அடிப்படை கோட்பாடாகும். அதாவது செயல்கள் யாவும் எண்ணங்களை சார்ந்ததே ஆகும். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மிகப்பெரிய நகரம் வான்கூவர் ஆகும். அஹ்மதிகளின் எண்ணிக்கையும் இந்த மாநிலத்தில் மிக அதிகமாக உள்ளது.
உங்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிடும்போது இந்த பள்ளிவாசல்கள் ஒன்றும் பெரிதல்ல. இறைவன் தன் அருளால் தப்லீகிற்கான வழிகளை திறந்து கொண்டிருக்கின்றான். அவை யாவும் நமது இடங்கள் பெரிதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன. இது மட்டுமின்றி ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு இல்ஹாமின் படியும் நமது இடங்களில் விரிவாக்கம் ஏற்படுவதும் மிகவும் அவசியமாகும். அதில் அல்லாஹ் தாலா அவர்களிடம் வஸ்ய மகானக என்று கூறியுள்ளான். அதாவது நீர் உமது வீட்டை விரிவுபடுத்துவீராக. இருப்பிடத்தின் விரிவாக்கம் என்பது வீடுகளில் விருந்தினர்களை தங்க வைப்பது மட்டும் கிடையாது. மக்கள் அதிக எண்ணிக்கையில் வருவதாலும் மாநாடுகள் நடப்பதாலும் மட்டுமல்ல, மாறாக பள்ளிவாசல்களை விரிவுபடுத்துவதற்கும் இந்த இல்ஹாம் பொருந்தும். பள்ளிவாசல்களை விரிவுபடுத்துவது இதே வகையைச் சேர்ந்ததாகும். பிறகு இக்காலத்தில் அல்லாஹ் தாலா ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் என்று கூறி அழைத்துள்ளான். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக காபத்துல்லாஹ் கட்டப்பட்டது. இறைவனின் முதல் வீட்டை ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக மீண்டும் அதன் அடித்தளங்களில் அது உறுதியாக்கப்பட்டது. அல்லாஹ் தாலாவின் வாக்குறுதிகளுக்கு ஏற்ப ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவே இவ்வுலகம் அறிந்து கொண்டும் இருக்கிறது. இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நடைபெறும். மேலும் ஆன்மீக ரீதியாக இறை ஆலயமான காபா கட்டப்பட்டதன் நோக்கம் இக்காலத்தில் ஹஸ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமே பூர்த்தியாகும். இதன் மூலம் உலகம் அதை அறிந்து கொள்ளும். பள்ளிவாசல்கள் என்பது ஓரிறைவனை வணங்குவதற்காக மக்கள் ஒன்று கூட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கட்டப்படுகின்றன. இதன் அடிப்படையிலும் நாம் பள்ளிவாசல்கள் கட்டுவதன்பால் கவனம் செலுத்துவது அவசியமாகும். நான் கூறியது போன்று ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதன்படி அசல் விஷயம் நிய்யத் ஆகும். அந்த நிய்யத்தின் கீழ்தான் பணி யாவும் செய்யப்படுகின்றன. நமது நிய்யத் அல்லாஹ்வின் ஏகத்துவத்தை நிலைநாட்டுதல், அவனது தூது செய்தியை பரப்புதல், அதிகமான மக்களை அல்லாஹ்வின் ஏகத்துவ கொடியின் கீழ் கொண்டு வருதல், நம்முடைய நிலைகளிலும் நமது சந்ததிகளின் நிலைகளிலும் ஆன்மீக மாற்றத்தை கொண்டு வருதல். இவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தி நாமும் நமது சந்ததிகளும் ஏக இறைவனின் முன்னிலையில் குனிபவர்களாக ஆக வேண்டும். தொழுகையை நிலைநாட்டுவதற்காக நமது எல்லா சக்திகளையும் செலவிட வேண்டும். இதுவே நமது நோக்கமாகும். இந்த நோக்கத்தை அடைவதற்காக பள்ளிவாசல் நமக்கு சிறிதாக இடப்பற்றாக்குறை ஏற்படும் அளவிற்கு நிரப்பிவிட வேண்டும். இந்த நிய்யத் இருந்தால் பெரிய பள்ளிவாசல்கள் காட்டுதலுக்காக இருப்பதில்லை. மாறாக இவை அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கான வழியாக அமையும். இன்ஷா அல்லாஹ். இப்பகுதியில் வாழும் மக்களாகிய நீங்கள் இந்த பள்ளிவாசலை நிரப்புவீர்கள் என்று நான் உறுதி கொள்கிறேன். இந்த நிய்யத்தின்படி நாம் பள்ளிவாசலை நிரப்புபவர்களாக இருந்தால் நாம் இஸ்லாம் அஹ்மதியத்தின் தூது செய்தியை பரப்புபவர்களாக இருக்கும் அதே சமயத்தில் நாம் நமது ஆன்மீக வளர்ச்சியின் முன்னேறுபவர்களாகவும் இருப்போம். நாம் நமது சந்ததிகளை ஓர் இறைவனுடன் இணைத்து அவர்களின் இம்மை மற்றும் மறுமை ஆகிய இரண்டையும் சீர் செய்பவர்களாக இருப்போம். அவ்வாறே இறைவனின் திருப்தியை பெற்றவாறு அவனது அருள்கொடையின் மழை நம்மீது பொழிவதையும் நாம் காண்போம். இன்ஷா அல்லாஹு தாலா. அல்லாஹ் தாலாவின் அருள்கொடையின் மழை நம்மீது பொழியும் போது
அவனது விருப்பத்தை பெறுவது மட்டுமே நமது நோக்கமாகவும் இருக்கும் போது ஒவ்வொரு நகரத்திலும் பல பள்ளிவாசல்களை கட்டுவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். எனவே அடுத்த பள்ளிவாசல் கட்டுவதற்காக நாம் 30 அல்லது 40 வருடங்கள் காத்து கொண்டிருக்க கூடாது. இந்த பள்ளிவாசலையும் இப்படிப்பட்ட பல பள்ளிவாசல்களையும் நிரப்பி அவற்றின் கொள்ளளவு சிறிதாகிவிடும் அளவிற்கு அவற்றை நிரப்ப வேண்டும். நாம் பள்ளிவாசல்களை நிரப்பி இறைவனை வணங்குவதற்கான கடமையை நிறைவேற்றி நமது வாழ்க்கையை அதன்படி அமைத்து பள்ளிவாசல்களின் இடப்பற்றாக்குறையை நம்மீது உள்ள அல்லாஹ்வின் அருள்கொடை பெருகுவதற்கான வழியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அருள்கொடைகளை பெருக்குவதற்கு காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்று நாம் இந்த நிய்யத்தில் பள்ளிவாசல்களை திறக்கின்றோம் என்றால் நிச்சயமாக நாம் இன்று வரை பள்ளிவாசல்களை கட்டாமல் இருந்ததற்கான குறையை நிவர்த்தி செய்ய முயற்சிப்பவர்களாக இருப்போம். இந்த நாட்டின் எந்த பகுதிகளில் பள்ளிவாசல்கள் இல்லையோ அங்கும் இந்த பள்ளியை திறந்து வைத்ததுடன் கவனம் ஏற்படும். அதுவே குறையை நிவர்த்தி செய்வதாகும். எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பள்ளிவாசல்களுக்கென்று தனிப்பட்ட முக்கியத்துவம் உள்ளது. சென்டர்ஸ் அல்லது ஹால்ஸ் பள்ளிவாசல் போன்று ஆகாது. சென்டர்கள் ஜமாத் ஒன்று கூடுவதற்கான இடமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பள்ளிவாசல் என்ற பெயருடன் ஒரு ஆன்மீக தொடர்பு ஏற்படுகிறது, உணர்வு ஏற்படுகிறது. அது முறைப்படி பள்ளிவாசல் கட்டாமல் ஏற்படாது. இது மனிதனின் மனோ தத்துவ அடிப்படையில் சரியானதாகும். ஆகவே இங்கு இப்போது நிலங்கள் வாங்கப்பட்டுள்ளன. இவற்றில் சென்டர்கள் அல்லது ஹால்கள் அமைப்பதற்கு பதிலாக முறைப்படி பள்ளிவாசல்கள் கட்டுங்கள். கனடாவில் உள்ள ஒரு ஜமாத் பற்றி எனக்கு தெரிய வந்துள்ளது. அவர்களிடம் நிலம் உள்ளது. கைவசம் உள்ள தொகையை வைத்து ஒரு ஹால் கட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் மீண்டும் அவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அல்லாஹுக்கு நன்றி, இப்போது அவர்களில் பலர் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்ற சிந்தனையுடையவர்களாக உள்ளனர். இந்த எல்லா ஜமாத்தும் தமது பள்ளிவாசல்களை கட்டுவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று பரிசீலிக்கப்படும் இடங்களில் பள்ளிவாசல் கட்ட அல்லாஹ் தௌஃபீக் நல்குவானாக. நிச்சயமாக பள்ளிவாசல்களை கட்டிய பிறகு தப்லீகிற்கான வழிகள் பிறக்கும். கடந்த மாதம் மார்ச் இறுதியில் நான் வேலன்சியாவில் பள்ளிவாசலை திறந்து வைத்தேன். அங்கிருந்து வருகின்ற ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அங்கு முஸ்லிம் அல்லாதவர்களின் கவனம் இதன் பக்கம் ஏற்பட்டுள்ளது தெரிய வருகிறது. இஸ்லாத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்கின்றனர். மேலும் ஜமாத்தை சேராத பிற முஸ்லிம்களும் தொழுவதற்காக வருகின்றனர். ஜமாத்தின் அறிமுகத்தை பெறுகின்றனர். இன்ஷா அல்லாஹு தாலா இவர்களிலிருந்தே அஹ்மதியத் அதாவது உண்மை இஸ்லாத்தில் நுழைவதற்கு அல்லாஹ் தாலா தௌஃபீக்கை நல்குவான். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் இறைவன் ஒப்படைத்த பணிகளில் ஒன்று முஸ்லிம்களுக்கு உண்மையான இஸ்லாத்தின் போதனைகளை வழங்க வேண்டும் என்பதுமாகும். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாத்தில் நாம் அவர்களை ஒன்று திரட்ட வேண்டும். அவர்கள் மீது இறங்கிய ஷரியத்தை அமல்படுத்த வேண்டும். அல்லாஹ் தாலா ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹாம் மூலம் இவ்வாறு கூறினான்: பூமியின் மேற்பரப்பில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் ஒரே மார்க்கத்தில் ஒன்று திரட்டுவீராக. இந்த இல்ஹாமை விளக்கியவாறு ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்: பூமியின் மேற்பரப்பில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் ஒரே மார்க்கத்தில் ஒன்று திரட்டுவீராக என்ற இந்த கட்டளை ஒரு சிறப்பான வகையை சேர்ந்ததாகும். பிற ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உதாரணத்தை எடுத்து கூறி இவ்வாறு கூறுகின்றார்கள்:
அல்லாஹ் தாலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக கொளுத்தப்பட்ட நெருப்பை பார்த்து பர்தம் வ சலாமா, குளிர்ந்து அமைதியை தரக்கூடியதாக மாறிவிடுவாயாக என்று கூறியதும் அது அவ்வாறே நிகழ்ந்தது. எனது இந்த இல்ஹாமில் உள்ள கட்டளையும் இந்த வகையைச் சேர்ந்ததாகும் என்று தெரிகிறது. பூமியில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஒரே மார்க்கத்தில் ஒன்று திரள வேண்டும் என்று இறைவன் நாடுகிறான். எனவே அது அவ்வாறே நிகழும். ஆனால் அவர்களில் எந்த வகையான கருத்து வேறுபாடும் இருக்காது என்பது இதற்கு பொருள் அல்ல. கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அது சொல்லி காட்டத்தக்கவையாகவோ அல்லது ஆட்சேபனைக்குரியவையாகவோ இருக்காது. எனவே முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களாகிய அனைவருக்கும் இனி ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவே நேர்வழி கிடைக்கும். இந்த நாட்டிலும் இந்த நகரத்திலும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் வசிக்கின்றனர். நிச்சயமாக இந்த பள்ளிவாசல் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும். இந்த பள்ளிவாசலை பற்றி எதிர்மறையாகவும் சாதகமாகவும் ஆகிய இரண்டு விதமாகவும் ஜமாத்தை சேராத முஸ்லிம்களிலும் முஸ்லிம் அல்லாதவர்களின் மத்தியிலும் நிச்சயமாக பேசப்படும். இந்த பேச்சின் காரணமாக உங்களது தப்லீகிற்கான வழிகள் திறக்கும். இதற்காகவும் நீங்கள் உங்களை தயார் செய்ய வேண்டும். எனவே பள்ளிவாசலை கட்டிய பிறகு ஒன்றுக்கு பிறகு இன்னொன்றாக பல பொறுப்புகள் உங்கள் மீது சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கும். தப்லீகிற்காக நீங்கள் உங்களை தயார் செய்யும் போது அறிவு அடிப்படையிலும் தயார் செய்யும் அதே வேளையில் நல்லொழுக்கத்தையும் உயர்வான நிலை வரை வளர்ப்பதற்கு முயற்சி செய்யவும் வேண்டும். இல்லையென்றால் சொல்லிலும் செயலிலும் முரண்பாடு இருந்ததன் காரணமாக உங்களுக்கு பக்கத்தில் கூட யாரும் வரமாட்டார்கள். எனவே பள்ளிவாசல்கள் கட்டுவதால் தனிப்பட்ட முறையில் அருள்களின் கதவுகளும் திறக்கின்றன. அவை ஒரு மூமினை அவரது ஈமானில் வளர்ச்சியடைய செய்கின்றன. மேலும் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தின் பரக்கத்தும் பொழிகின்றது. அதை பார்த்து மனிதன் வியப்பில் ஆழ்ந்து விடுகின்றான். அல்லாஹ் தாலா பள்ளிவாசல் தொடர்பாக திருக்குரானில் பல இடங்களில் கூறுகின்றான். பள்ளிவாசலின் கண்ணியத்தின் தரத்தை நிலைநாட்டுவது தொடர்பாகவும் கூறப்பட்டுள்ளது. பள்ளிவாசலின் குறிக்கோளை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. பள்ளிவாசலை நிரப்புபவர்களின் சிறப்புகளை எடுத்து கூறியுள்ளான். இப்போது உங்கள் முன் நான் ஓதிய திருக்குரான் வசனத்தில் பள்ளிவாசலை நிரப்புகின்ற மக்களை பற்றி இறைவன் கூறுகின்றான். பள்ளிவாசலை நிரப்புபவர்கள் அல்லாஹ் தாலாவின் மீது ஈமான் கொள்பவர்களாவர் என்று முதலில் கூறுகின்றான். நாங்கள் அல்லாஹ் தாலாவின் மீது ஈமான் கொள்கிறோம் என்று கூறுவது மட்டும் போதாது. இந்த ஈமானுக்கும் இறைவன் சில தரத்தை நிர்ணயித்துள்ளான். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், ஈமானின் இந்த தரத்தை நிலைநாட்டினால்தான் முழுமையான மூமின் ஆவீர்கள். இல்லையென்றால் ஈமான் முழுமையானது அல்ல. அல்லாஹ் தாலா திருக்குரானில் இவ்வாறு கூறுகின்றான், காலத்தில் ஆராபு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று காட்டரபிகள் கூறுகின்றனர். அதாவது வெளிப்படையாக கல்வி அறிவு மற்றும் கலாச்சாரத்தில் குறைந்தவர்கள் அவ்வாறு இருக்கும் காரணத்தால் இஸ்லாத்தின் உண்மையான போதனை மற்றும் அல்லாஹ் தாலாவுடன் ஏற்பட வேண்டிய தொடர்பில் அவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படவில்லை. இதன் பதிலை அல்லாஹ் கூறுகின்றான், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று கூறாதீர்கள். குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா, அதாவது அல்லாஹ் தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகின்றான், நீர் அவர்களிடம் கூறுவீராக, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, ஆனால் நாங்கள் வெளிப்படையான கட்டுப்படுதலை ஏற்றுக்கொண்டோம் என்று மட்டும் கூறுங்கள். இது ஏதாவது காரணத்தால் கூட இருக்கலாம். எனவே கலிமா கூறிய பிறகு ஈமானில் முன்னேற்றம் மற்றும் அல்லாஹ் தாலாவுடன் தொடர்பு, அவனது இபாதத்தின் பக்கம் கவனம், அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுவதற்காக எல்லாவித தியாகத்தையும் செய்ய தயாராக இருத்தல் மற்றும் தியாகம் செய்து வருதல், அவனது கட்டளைகளின்படி செயல்படுதல் ஆகியவையே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு
ஒரு மூமினிடம் இருக்க வேண்டும். காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்ட பிறகு ஓர் அஹ்மதியிடம் இருக்க வேண்டும். அதாவது ஆன்மீக முன்னேற்றத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பொலிவை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இது மனிதனுக்கு தனக்குள் தெரிய வேண்டும். இது தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எவர்களது செயல்கள் அவர்களின் ஈமானுக்கு சாட்சியாக அமையுமோ அவர்களே மூமின் ஆவார்கள். அவர்களின் உள்ளத்தில் ஈமான் எழுதப்படுகிறது. அவர்கள் தமது இறைவனையும் அவனது விருப்பத்தையும் மற்ற எல்லாவற்றையும் விட முதன்மையானதாக கருதுகின்றனர். மேலும் இறை அச்சத்தின் நுட்பமான குறுகிய மற்றும் கடினமான வழியை இறைவனுக்காக ஏற்றுக்கொள்கின்றனர். அவனது அன்பில் தம்மை மாய்த்து கொள்கின்றனர். சிலையை போன்று இருந்து கொண்டு இறைவனை விட்டு தடுக்கும் ஒவ்வொன்றையும், அது நல்லொழுக்க நிலையாக இருந்தாலும் சரி அல்லது கவனக்குறைவு மற்றும் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி, இவற்றை தம்மை விட்டும் போக்கிவிடுகின்றனர். ஆக இந்த தரத்தையே நாம் கடைபிடிக்க வேண்டும். நமக்கு இந்த தரம் கிடைத்துவிட்டால் அப்போதுதான் நாம் அல்லாஹ் தாலாவின் மீது ஈமான் கொண்டவர்கள் என்று நம்மை கூற முடியும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இந்த அறிமுகம், அதாவது தக்வாவின் நுட்பமான மற்றும் கடினமான வழியை மேற்கொள்கிறார்கள் என்பதில் இறை அச்சத்தின் நுட்பமான வழிகளை குறித்து இவ்வாறு விளக்கினார்கள். அதாவது அல்லாஹ் தாலாவின் உரிமையை செலுத்துவது மற்றும் அவனது அடியாரின் உரிமையை செலுத்துவதுதான் அந்த வழி என்று கூறினார்கள். உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு உறுப்பையும் இறைவனின் கட்டளைக்கு கீழ் கொண்டு வர வேண்டும். உறுப்புகளை தீய செயல்கள் செய்வதிலிருந்து தடுத்து வைக்கும் அதே சமயத்தில் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் தொழுகையின் போதும் இறைவனின் பக்கம் கவனம் இருக்கும். அப்போதுதான் தொழுகைகளை முறையாக நிலைநிறுத்த முடியும். சிந்தனைகள் உலகம் மற்றும் உலக சுகபோகங்கள் ஆகியவற்றை மட்டுமே சார்ந்திருக்கும் என்றால் பிறகு தொழுகைகளில் கவனம் நிலையாக இருக்காது. வெளிப்படையாக மனிதன் தொழுது கொண்டிருப்பான், ஆனால் அவனது கவனம் வேறு எங்காவது இருக்கும். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், உண்மையான மூமின்கள் இறைவனின் அன்பில் தம்மை மாய்த்து கொள்பவர்களே ஆவார்கள் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களை பற்றி கூறினார்கள், மூமினுடைய உள்ளம் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து இருக்கின்றது என்று கூறினார்கள். அடுத்த வேளைக்கான தொழுகை எப்போது வரும், நான் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார். உலக வேலைகளும் மனிதனுக்கு அவசியமாகும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு இதைத்தான் எடுத்து கூறியுள்ளார்கள். அதாவது உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளுக்கான உரிமையை செலுத்தாதவர் விசாரிக்கப்படுவார். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, கூலி வேலையாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த பணிகளுக்கு மத்தியிலும் இறைவனின் ஞாபகம் இருக்க வேண்டும். இறைவன் ஞாபகத்தில் இருந்தால் இந்த உலக பணிகளையும் நான் இறைவனின் கட்டளையின்படி செய்து வருகிறேன் என்று அக்கறை இருக்கும். அப்போது நம்பிக்கையுடையவர் அதற்கான உரிமையை செலுத்துவதன் பக்கம் மனிதன் முயற்சி செய்வான். மேலும் எல்லா விதமான தகாத வழிகளிலும் ஆதாயம் தேடுவதிலிருந்து விலகி இருக்கவும் மனிதன் முயற்சி செய்கின்றான். ஒரு மூமின் செய்கின்ற உலக வியாபாரம் கூட மார்க்கமாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் இறைவனின் நினைவு மற்றும் கவனம் ஆகியவை எல்லா நேரமும் உடன் இருக்கிறது. நம் முன்னால் சஹாபாக்கள் நிலைநாட்டிய முன்மாதிரிகள் யாவும் தற்காலிகமாக நாம் கேட்டு ரசிப்பதற்காக அல்ல, அவற்றை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்களுக்கு நமது புகழுரைகள் தேவையில்லை. அவர்களை அல்லாஹ் தாலா புகழ்ந்து கூறிவிட்டான். அல்லாஹ் அவர்களிடம் மகிழ்ச்சி அடைந்தான் என்ற சான்றிதழ் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. இறைவன் ஒரு மனிதனுடைய செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்து விட்டால் பிறகு அவருக்கு மனிதர்கள் புகழ வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை.
இந்த முன்மாதிரிகள் நம்மிடம் கூறுவது என்னவென்றால், நீங்கள் அந்த முன்மாதிரியின்படி வழி நடந்தால், அல்லாஹ் தாலாவின் நேசத்தை கண்முன் நிறுத்தி வாழ்க்கையின் வியாபாரத்தை நடத்தினால், இறைவன் உங்களையும் தன் விருப்பத்தின் வழிகளில் செல்கின்றவர்களுடன் சேர்த்து கொள்வான். ஹசரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஈமானின் உயர் நிலையை அடைய வேண்டுமென்றால் உங்களது நல்லொழுக்கத்தின் நிலைகளையும் உயர்த்துங்கள். இறை அடியார்களின் உரிமையை செலுத்துதலின் மூலம் நல்லொழுக்கத்தின் நிலைகள் எவ்வளவு உயர்ந்துள்ளன என்பது சரியாக தெரிய வரும். வெறுமனே தொழுது இதனால் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகளை நிறைவேற்றி விட்டதாக கருதுவதால் இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவோ அல்லது உண்மையான ஈமான் கொண்டவராகவோ ஆகிவிட முடியாது. மாறாக சமூகத்தின் உரிமைகளை செலுத்துவது ஒரு மூமினுக்கு மிகவும் அவசியமாகும். பிறகு அவர்கள் கூறினார்கள், சோம்பேறித்தனத்திலிருந்து விலகி இருங்கள். இதுவும் அல்லாஹ் தாலாவிடமிருந்து விலக்கி விடுகிறது. பெரும்பாலும் ஐவேளை தொழுகைகளை தொழாதவர்களிடம் அதற்கான காரணத்தை கேட்டால் கவனக்குறைவும் சோம்பேறித்தனமும் அதற்கு காரணம் என்று கூறுகின்றனர். நான் இதை பலரிடம் கேட்டிருக்கின்றேன். இந்த சோம்பேறித்தனம் இறைவனின் நேசத்திலிருந்தும் விலக்கி விடுகிறது. இந்த கவனக்குறைவு மெல்ல மெல்ல மார்க்கத்தை விட்டும் விலக்கி விடுகிறது. இதனால் மறுமையில் இறைவன் முன்னிலையில் நிற்க வேண்டுமே என்ற அச்சம் உள்ளத்தில் இருப்பதில்லை. எனவே அல்லாஹ் தாலா பள்ளிவாசல்களை நிரப்புபவர்களின் அடையாளமாக மறுமையின் மீது ஈமான் உள்ளதையும் சுட்டிக்காட்டுகின்றான். இவ்வுலகில் செய்யப்பட்ட செயல்களுக்கு மறுமையில் நற்கூலி கிடைக்கின்றது. தூய்மையான மனப்பாங்குடன் இறை விருப்பத்தை பெறுவதற்காக செய்யப்பட்ட இறை வணக்கங்கள் மற்றும் இவ்வுலகில் அல்லாஹ் தாலாவின் மீது கொள்ளும் நம்பிக்கையானது நேர்வழியை பெற்ற மக்களுடன் நம்மை சேர்த்து இறைவனின் சொர்க்கத்திற்கு நம்மை வாரிசாக்கும். பிறகு அல்லாஹ்வின் பள்ளிவாசலை நிரப்புபவர்கள் ஐவேளை தொழுகைக்காக பள்ளிக்கு வந்து அதன் உரிமையை செலுத்தும் அதே வேளையில் பொருள் தியாகம் செய்பவர்களாகவும் உள்ளனர். இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக பொருள் தியாகம் செய்கின்றனர். அல்லாஹ்வின் அருளால் அஹ்மதியா ஜமாத் பொருள் தியாகம் செய்வதில் அசாதாரணமான தியாகம் செய்யக்கூடிய ஜமாத் ஆகும். குறைந்தபட்சம் ஒரு பிரிவினர் மிகவும் அசாதாரணமான தியாகம் புரியக்கூடியதாகும். இந்த பள்ளிவாசலை கட்டுவதிலும் பலர் லட்சக்கணக்கான டாலர்கள் வரை தியாகம் செய்துள்ளனர். பள்ளிவாசல் கட்டுவதற்காக அஹ்மதி அல்லாத முஸ்லிம்கள் கூட மிகவும் ஆர்வத்துடன் முன்வந்து பல தியாகங்களை செய்கின்றனர். ஆனால் அஹ்மதிகளிடம் இருக்கும் சிறப்பு அம்சம் என்னவென்றால் அவர்கள் அதற்காக நிரந்தரமான சந்தாக்களும் செலுத்துகின்றனர். இது தவிர பல்வேறு திட்டங்களுக்காகவும் தமது பங்கை வகிக்கின்றனர். இதன் அடிப்படையில் அவர்களின் தியாகங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய கால உலக சிந்தனை மேலோங்கியுள்ள காலத்தில் மற்றும் பொருளாதார சூழ்நிலையில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். தியாகம் செய்யக்கூடிய இந்த எல்லா நல்லவர்களின் செல்வங்களிலும் உயிர்களிலும் அல்லாஹ் தாலா பரக்கத்தை வழங்குவானாக. ஆனால் ஒரு செயலை செய்வது மட்டும் இறை அச்சத்தின் தரத்தை உயர்த்தி விடாது அல்லது அதனால் மட்டும் ஈமான் முழுமை பெற்று விடாது. மாறாக ஒரு முஃமின் அல்லாஹ்வின் உரிமைகள் மற்றும் இறை அடியார்களுக்குரிய உரிமை ஆகிய இரண்டையும் செலுத்த வேண்டியது அவசியமாகும். திருக்குரான் ஈமான் கொள்பவர்களின் அடையாளத்தை இன்னும் சில இடங்களில் எடுத்து கூறியுள்ளது. அவற்றில் ஒரு சிலவற்றை நான் சுருக்கமாக எடுத்து கூறிவிடுகிறேன். ஏனென்றால் இதில் கூறப்பட்டவற்றின்படி நடந்தால்தான் உண்மையாக நேர்வழி பெற்ற மனிதன் என்று அழைக்கப்பட முடியும். இதனால் பள்ளிவாசல்களின் உரிமையை நிறைவேற்றும் மனிதனாக ஆக முடியும். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அதாவது மூமின்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் தாலாவின் மீது நேசம் கொள்கின்றனர்.
ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்பின் உச்சநிலை இபாதத் ஆகும். எனவே நேசம் என்ற வார்த்தை முழுமையாக இறைவனுக்கு சிறப்பானதாகும். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், இபாதத்தின் 2 பகுதிகள் உள்ளன. ஒன்று, மனிதன் அல்லாஹ் தாலாவிடம் அஞ்ச வேண்டிய உரிமைப்படி அஞ்ச வேண்டும். இறைவனின் மீது உள்ள அச்சம் மனிதனை தூய்மையான தண்ணீரின் ஊற்றின்பால் கொண்டு செல்கிறது. அவனது ரூஹ் உருகி இறை சன்னிதானத்தின்பால் ஓடுகிறது. இதனால் அடிமைத்தனத்தின் உண்மையான நிறம் அதில் உருவாகிவிடுகிறது. ஒன்று, அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தால் உள்ளம் உருகுகிறது. அவன் முன்னிலையில் மனிதன் சிரம்பணிகின்றான். இறைவனை வணங்குவதற்கான உரிமையை செலுத்த முயற்சி செய்கின்றான். சரியான ஆபித் ஆவதற்கு முயற்சி செய்கின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இபாதத்தின் 2வது பகுதி மனிதன் இறைவனை நேசிக்க வேண்டிய உரிமைப்படி நேசிக்க வேண்டும். எனவேதான் இறைவன் கூறியுள்ளான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். உலகின் எல்லா நேசங்களையும் அவை அழிந்து போகக்கூடியதாகும் என்று நம்பி உண்மையான நேசத்திற்குரியவனாக அல்லாஹ் தாலா ஒருவனையே ஆக்கிக் கொள்ள வேண்டும். இவ்விரண்டு உரிமைகளையும் அல்லாஹ் தாலா தனக்காக மனிதனிடம் கேட்கின்றான். இவ்விரண்டு வகையான உரிமைகளையும் செலுத்துவதற்கு எல்லாவிதமான இறை வணக்கம் தம்முள் ஒரு சாயலை கொண்டுள்ளது. ஆனால் இஸ்லாம் 2 சிறப்பான வகையை இதற்காக நிர்ணயம் செய்துள்ளது. அச்சம் மற்றும் நேசம் ஆகிய இரண்டும் ஒன்று சேர்வது என்பது முடியாதது போல் தென்படுகிறது. ஒரு நபர் இன்னொருவரை பார்த்து அஞ்சுகிறார் என்றால் அவரை எப்படி நேசிக்க முடியும்? ஆனால் அல்லாஹ் தாலாவின் மீது அச்சமும் நேசமும் ஒரு தனிப்பட்ட விதமுடையதாகும். எந்த அளவுக்கு மனிதன் இறை அச்சத்தில் முன்னேறுகின்றானோ அதே அளவு இறை நேசமும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அவ்வாறே எந்த அளவு அவர் இறை நேசத்தில் முன்னேறுவாரோ அந்த அளவு இறை அச்சம் மேலோங்கி தீமைகள் மற்றும் பாவங்களிலிருந்து வெறுப்பை உருவாக்கி தூய்மையின்பால் கொண்டு செல்லும். ஆக ஒரு மூமின் பெற வேண்டிய உயர் தரம் இதுவே ஆகும். இந்த இறை நேசத்தை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேலும் விளக்குகின்றார்கள். அச்சத்தை மேற்கொள்வதற்கு தொழுகைகள் உள்ளன. இறை நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு ஹஜ் என்ற இறை வணக்கம் உள்ளது. இது ஒரு நீண்ட கருத்தாகும். எவ்வாறு இருப்பினும் ஒரு மூமின் அடைய வேண்டிய உயர்நிலை இதுவாகும். அதாவது அல்லாஹ் தாலாவின் அச்சம் அவனது அன்பை பெறுவதற்குரிய வழியாகிவிட வேண்டும். இந்த உயர்நிலை கிடைத்துவிட்டால் பிறகு மனிதன் சரியான ஆபித் ஆகிவிடுகின்றான். மேலும் பள்ளிவாசலின் உரிமையை நிறைவேற்றுபவனாகிவிடுகின்றான். இந்த நிலையைத்தான் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரிடமும் உருவாக்க விரும்பினார்கள். எனவே நாம் இந்த பள்ளிவாசலை கட்டியதுடன் நாம் நம்மையே ஆய்வு செய்து பார்ப்பது அவசியமாகும். எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ் தாலாவின் இபாதத்திற்குரிய உரிமையை நிறைவேற்றுகின்றோம், எந்த அளவிற்கு நாம் இறைவனுடன் நேசம் கொள்கின்றோம் என்ற நமது வாதத்தில் உண்மையாளர்களாக இருக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உரிமைகளை செலுத்துபவர்களாக உள்ளோம் என்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இறை வணக்கத்திற்கான உரிமை இறை அச்சமின்றி நிறைவேற முடியாது. அல்லாஹ் தாலாவின் எல்லா கட்டளைகளின்படியும் செயல்படாத வரை இறை அச்சம் பெற முடியாது. அல்லாஹ் தாலா நமது சீர்திருத்தத்திற்காக பல்வேறு கட்டளைகளை திருக்குர்ஆனில் இறக்கியுள்ளான். அவற்றை ஒரு மூமின் கடைபிடித்து நடப்பது அவசியமாகும். அப்போதுதான் அவர் நேர்வழி பெற்றவராக ஆக முடியும். சில கட்டளைகளை குறிப்பிட்டு கூறுவதற்கு முன் நான் ஒன்றை விளக்கி கூறுகின்றேன். நான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை ஓதினேன். ஃபஅஸா உலாயிக அன் தகூனு மினல் முஹ்ததீன். அதாவது இவர்கள் நேர்வழி பெற்ற மக்களாக ஆகலாம். இந்த வசனத்திற்கு இந்த மக்கள் இந்த கட்டளைகளை செயல்படுத்தி வந்தால் ஒருவேளை இவர்கள் நேர்வழி பெற்ற மக்களாக ஆகலாம் என்று பொருள் அல்ல. நல்ல எண்ணத்துடன்
செயல்பட்டு வந்தாலும் கூட ஒருவேளை என்றுதான் பொருள் என்பது அல்ல. மாறாக அகராதி வல்லுநர்களின் பார்வையில் அசா என்ற சொல் இறைவனுக்காக பயன்படும் போது அதன் பொருள் ஈமானில் எல்லா வகையிலும் உறுதியாக இருக்கும் மக்களுக்கு ஜக்காத் மற்றும் பிற பொருள் தியாகம் செய்வதிலும் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக பங்கெடுப்பவர்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த உலக சக்திக்கும் அவர் அஞ்சுவதில்லை. இவ்வாறான மக்கள் அல்லாஹ்வின் பார்வையில் நேர்வழி பெற்றவர்களே. அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதும் தொழுவதும் அல்லாஹ் தாலாவின் கட்டளைகளின்படி செயல்படுவதும் ஆகிய செயல்கள் அவர்களை தக்வாவிலும் ஈமானிலும் வளரச் செய்து கொண்டிருக்கும். அவர்களின் இறையச்சத்தின் தரம் உயர்ந்து கொண்டே செல்லும். எனவே நம்மில் இறைவனின் பார்வையில் நேர்வழி பெற்றவராக இருந்து அவனது நெருக்கத்தில் முன்னேறுபவர்கள் மிகவும் நற்பேறு பெற்றவராவோம். இறைவன் நம் மீது சுமத்தியுள்ள சில பொறுப்புகளையும் நான் எடுத்து கூறுகின்றேன். அல்லது அல்லாஹ் தாலா நமக்கு கட்டளையிட்டுள்ள சில காரியங்களின்பால் கவனமூட்டுகின்றேன். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மாரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். அதாவது நீங்கள் மக்களின் நன்மைக்காக உருவாக்கப்பட்ட சிறந்த சமுதாயம் ஆவீர்கள். நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை விட்டு தடுக்கின்றீர்கள், மேலும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்கின்றீர்கள். ஆக இந்த வசனத்தில் ஒரு உண்மையான முஸ்லிமின் சிறப்பை இறைவன் சுட்டிக்காட்டுகின்றான். அதாவது ஒரு மூமின் நன்மையை போதிப்பவர் ஆவார், தீமையிலிருந்து தடுப்பவர் ஆவார். மனிதன் தனது சொல்லிலும் செயலிலும் ஒன்றாக இல்லாதவரை இந்த பணி நடைபெறாது. நமது செயல்கள் நம்முடைய பேச்சுக்களுடன் முரண்பட்டிருந்தால் நமது மக்களிடம் கூட நம் பேச்சு நல்ல விளைவை தராது என்று இருக்கும் போது அந்நியர்கள் மத்தியில் எவ்வாறு விளைவை தரும்? இந்த பள்ளிவாசலை கட்டியதன் மூலம் நான் ஏற்கனவே கூறியது போன்று தப்லீகிற்கான வழிகள் பிறக்கும். ஆனால் இறைவன் கூறியதற்கேற்ப நமது செயல்கள் இல்லை என்றால் நாம் சிறந்த சமுதாயமும் இல்லை, நமது ஈமான் அல்லாஹ்வின் மீதும் இல்லை, மேலும் நமது தொழுகைகளும் எந்த பயனையும் தராது. நமது பொருள் தியாகங்களும் இறைவனின் முன்னிலையில் ஏற்புடையவையாகாது. நாம் இரையச்சம் உடையவர்களாவோம் என்ற நமது வாதம் உண்மையானதல்ல. ஆகவே அல்லாஹ் தாலாவின் கட்டளைகளுக்கு ஏற்ப நம்மை நாம் ஆக்கிக் கொள்வது நமது தலையாய கடமையும் முதன்மையான அவசியமும் ஆகும். வகூலு லின்னாசி ஹுஸ்னா, அதாவது மக்களிடம் மிகவும் மென்மையாகவும் மிருதுவாகவும் பழகுங்கள் என்பது அல்லாஹ்வின் ஒரு கட்டளையாகும். இந்த கட்டளையை முதலில் நாம் ஒருவருக்கொருவர் பழகும் போது வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக பொறுப்பாளர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். தப்லீகிற்கு முன் நாம் நமது பள்ளிவாசல்களை இபாது சாலிஹீன்களை கொண்டு நிரப்ப வேண்டும். அவர்கள் அல்லாஹ் தாலாவுக்காக அவனது இபாதத்திற்கான உரிமையை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். சில நேரம் இவ்வாறு புகார் வருகிறது, அதாவது சில பொறுப்பாளர்கள் இப்படி நடந்து கொள்கின்றார்கள், அல்லது சிலர் தம்மை தாமே நன்மையின் உயர் தரத்தில் இருப்பதாக நினைத்துக் கொள்கின்றனர். இதனால் பிறருக்கு உணர்வு பூர்வமான வேதனைப்படுத்தும் விதத்தில் பேசிவிடுகின்றனர். இதனால் அது அவர்களை ஜமாத்தை விட்டு விலக்கி விடுகின்றது. பிறகு இவ்வாறான மக்கள் பள்ளிவாசலை மக்களை கொண்டு நிரப்புவதற்கு பதிலாக அதை ஆள் அரவம் இல்லாமல் ஆக்குவதற்கு காரணமாக அமைகின்றனர். எனவே சிறந்த சமுதாயத்திற்காக முதலில் நம்மை நாமே சீர்திருத்துவது அவசியமாகும். பிறகு எப்போதும் போல் பள்ளிவாசலை வைத்து தப்லீகிற்கான புதிய வழிகளும் பிறக்கின்றன. அவ்வாறே இங்கும் இன்ஷா அல்லாஹு தாலா வழிகள் பிறக்கும். பள்ளிவாசலை பார்க்க வருகின்ற மக்கள் தமது நண்பர்கள் வட்டத்திலும் சுற்றுப்புறத்திலும் இந்த விளைவை நிலைநிறுத்துங்கள்.
पहले तो अपनी इस्लाह की जरूरत है। மக்கள் இங்கு வந்தால் அவர்களை உறுதிப்படுத்திக் கொண்டே செல்லுங்கள். हमेशा होता आया है कि मस्जिदों அஹ்மதியத்தின் ஒவ்வொரு பணியும் பிறருக்கு நன்மை தரவே அமைகிறது. இந்த தாக்கம் உலகில் ஒவ்வொரு அஹ்மதியிடமும் இருந்து நிலை பெற வேண்டும். मस्जिद देखने நாம் சுய நலனை பற்றி மட்டும் சிந்திக்காமல் பிறருடைய நலனையே சிந்திக்கின்றோம். சிந்திப்பது மட்டுமல்ல, மாறாக ஆக்கப்பூர்வமாக அதை வெளிப்படுத்துகிறோம். இதுவே இஸ்லாத்தின் போதனையாகும். இந்த பள்ளிவாசலை கட்டியதுடன் நமது இந்த சிந்தனையின் வெளிப்பாட்டை மக்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் தாலா தன் அருளால் தப்லீகிற்கான வழியை திறக்கின்றான். மிகவும் வியக்கத்தக்க அளவில் நமக்கு தொடர்புகள் ஏற்படுகின்றன. அவை நமது முயற்சிகளால் ஏற்பட்டிருக்க முடியாது. இங்கும் இவ்வாறு தொடர்புகள் ஏற்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே உங்களுடைய சொல் மற்றும் செயலால் இந்த தொடர்புகளை இஸ்லாத்தின் அழகிய போதனையின் மூலம் अल्लाह ताला अपने फजल से तबलीग உள்ளத்தை கவரக்கூடியவையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நான் முன்னதாக கூறியதற்கு ஏற்ப உங்களது பரஸ்பர அன்பு இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக வளரக்கூடியதாக இருக்க வேண்டும். தப்லீக் செய்வதற்கு இதுவும் மிகவும் அவசியமானதாகும். எனவே இதன் பக்கமும் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். இது ஜமாத்தின் உறுதிப்பாட்டிற்கும் அவசியமானதாகும். அல்லாஹ் தாலாவின் விருப்பத்தை பெறுவதற்கு இது மிகவும் அவசியமாகும். இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதால் ஜமாத் தனக்குள் உறுதியாவதுடன் அல்லாஹ் தாலாவின் கட்டளையின்படி செயல்படக்கூடியதாக இருக்கட்டுமாக. பள்ளிவாசலை மக்களால் நிரப்பக்கூடியதாக இருக்கட்டுமாக. உங்களில் ஒவ்வொருவருடைய மனமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமினிடம் எதிர்பார்த்தபடியே பள்ளிவாசலோடு இணைந்திருக்கட்டுமாக. இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் தாலாவின் ரஹ்மானியத்தை பெருக செய்யட்டுமாக. இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் அது வெளிப்படட்டுமாக. மேலும் இந்த பள்ளிவாசலின் மூலமாக தப்லீகிற்கான பல வழிகள் திறந்து கொண்டே இருக்கட்டுமாக. அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. இந்த பள்ளிவாசலை பற்றிய விபரத்தை கேட்பதில் இங்குள்ளவர்கள் ஆர்வமாக இல்லை என்றாலும் உலகத்தின் பிற பகுதியில் உள்ளவர்களுக்காக நான் இதை எடுத்துக் கூறுகின்றேன். 1997 இந்த பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கான அறிவிப்பை ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் செய்தார்கள். இதற்கு பைத்துர் ரஹ்மான் என்றும் பெயர் சூட்டினார்கள். மொத்தம் ஏறக்குறைய 3.25 ஏக்கர் இதன் நிலப்பரப்பு ஆகும். இதன் கட்டுமான பகுதி 33,419 சதுர அடி ஆகும். 2 மாடி உள்ளது. இதன் குவி மாடத்தின் உயரம் 47 அடியாகும். மினாரா 76 அடி உயரமாகும். இப்போது 2 ஹால்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக சேர்க்கப்பட்டுள்ளது. 2 ஹால்களும் 6,800 சதுர அடி பரப்பளவு கொண்டதாகும். இதில் 1,050 பேர் நின்று தொழலாம். வாகனங்கள் நிறுத்தும் இடம் மிகவும் பரந்ததாகும். 140 கார்களை நிறுத்தலாம். மல்டி பர்பஸ் ஹால் ஒன்றும் உள்ளது. 1132 பேர் பள்ளிவாசலிலும் 1050 பேர் மல்டி பர்பஸ் ஹாலிலும் தொழும் வசதி உள்ளது. அதாவது 2000க்கும் மேல். இங்கு ஒரு புத்தக சாலையும் உள்ளது. தப்லீக் சென்டர் உள்ளது. சமையல் அறை உள்ளது. சர்வீஸ்க்கான ஏற்பாடும் உள்ளது. 4 வகுப்பறைகள், அலுவலகங்கள், போர்டு ரூம், முபல்லிக் தங்குவதற்கு வீடு, மிஷன் ஹவுஸ் மற்றும் கெஸ்ட் ஹவுஸ் ஆகியவை இங்கு உள்ளன. எழுத்துக்கள் மிகவும் அழகாக உள்ளேயும் வெளியேயும் பொறிக்கப்பட்டுள்ளன. சிறப்பானவற்றை எடுத்து கூறிவிட்டேன். சில அதிகப்படியான செலவுகள் சேர்ந்து விட்டதன் காரணமாக $8.5 மில்லியன் மொத்தம் இதன் செலவுகளாகும். அல்லாஹ் தாலா இதை எல்லா வகையிலும் உங்களுக்கு அருளுக்குரியதாக ஆக்குவானாக. இறுதியில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு சிறிய மேற்கோளை வாசித்து காட்ட விரும்புகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், பள்ளிவாசலின் உண்மையான அழகு அதன் கட்டிட வடிவத்தில் இல்லை,
மாறாக அது தூய்மையுடன் தொழுகின்ற மக்களை சார்ந்ததாகும். பள்ளிவாசல்கள் பாலடைந்து கிடக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் மிகவும் சிறியதாக இருந்தது. அதன் கூரை ஈச்ச மரத்தின் ஓலைகளால் அமைக்கப்பட்டிருந்தது. மழை நேரத்தில் அந்த கூரை வழியாக தண்ணீர் ஒழுகிக் கொண்டிருந்தது. பள்ளிவாசலின் பொலிவு தொழுகையாளிகளை சார்ந்ததாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் உலகவாதிகள் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். அது இறைவனின் கட்டளையால் இடிக்கப்பட்டு விட்டது. அந்த பள்ளிவாசலின் பெயர் மஸ்ஜித் ஜிரார் ஆகும், அதாவது தீங்கிழைக்கக்கூடிய பள்ளிவாசல் ஆகும். இந்த பள்ளிவாசலின் அடித்தளம் மண்ணோடு மண்ணாக்கப்பட்டது. பள்ளிவாசலை பற்றி கட்டளை உள்ளது. அவை இறை அச்சத்திற்காக உருவாக்கப்பட்டவையாகும். எனவே இதை ஒவ்வொரு அஹ்மதியும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிறகு கூறுகின்றார்கள், ஜமாத்திற்கு சொந்தமாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும். அதில் நமது ஜமாத்தைச் சேர்ந்த இமாம் இருக்க வேண்டும். அவர் உபதேசங்கள் வழங்க வேண்டும். ஜமாத் மக்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து அந்த பள்ளிவாசலில் தொழுகை போன்றவற்றை நடத்த வேண்டும். ஜமாத்திலும் ஒற்றுமையிலும் மிகவும் அதிக நன்மை இருக்கின்றது. கருத்து வேற்றுமையால் பிளவு ஏற்படுகின்றது. இப்போது ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை அதிகம் வளர்க்க வேண்டிய நேரமாகும். சின்ன சின்ன விஷயங்களை கண்டுகொள்ளக்கூடாது. அவை பிளவு ஏற்படுவதற்கு காரணமாகும். இதன்படி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்வாய்ப்பை நல்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.